தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் இயற்கையின் மீது பற்று கொண்டவர்களா மாறுவாங்க. எங்களுடைய மூத்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய கனவை அவர்கள் தூக்கி சுமக்க முயற்சி செய்வாங்க. நீங்க முன்னாடி இருந்தத விட இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவு குறித்த விழிப்புணர்வு வந்திருக்கு. எப்போ வந்துச்சு? ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நெறைய வந்து தமிழர்களின் தமிழ்நாட்டுல மறைக்கப்பட்ட பல நெல்கள் இன்னைக்கு வந்து உயிர் பெற்று எழுந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த சிந்தனைலாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் வந்து விதைத்தது. அந்த விதைக்கும்போது நம்மாழ்வார போய் நீங்க எதுக்காக இதெல்லாம் நீங்க விதைக்கிறீங்க? ஊர் ஊரா போய் தொண்ட தண்ணி போக கத்துறீங்க. அப்படின்னு நீங்க அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா, என்ன பதிலோ, அதுதான் இன்னைக்கு எங்களுடைய பதில். அது என்னன்னா, நாங்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிறோம். இந்த விதைகள் பதர்கள் அல்ல. இது வந்து நிச்சயமா முளைக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்களோட மனசுல இது போய் நிக்கிது. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது, நாங்கள் எதையெல்லாம் விதைத்தோமோ, அதெல்லாம் முளைக்கணும்னு ஒரு சமூக ஒரு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் எதிர்பார்த்து நிற்பார்கள். அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறது தான் இவற்றினுடைய விளைவு, நோக்கம்.